தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. சொல்றேன், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் என்பது ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு அனுபவம் தான். நீங்க எவ்வளவு ஆவிக்குரியவளா இருந்தாலும் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளின் அனுபவத்தை கடந்து போகத்தான் வேண்டும். நீங்க நீதியாய் நடக்கிற யோபுவாய் இருந்தாலும் இப்படிப்பட்ட பாடுகள் உங்களோட வாழ்க்கையில வரும். நீங்க உங்க உத்தமத்துல எவ்வளவு உறுதியா இருந்தாலும் இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், சோதனையான நேரங்கள் உங்களோட வாழ்க்கையில வரத்தான் செய்யும். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இதை எழுதினாரு தாவீது. இதை தன் ஆட்டினுடைய வாழ்க்கையில பார்த்து எழுதினது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில மரணத்தின் பள்ளத்தாக்குகளை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தாவீதுக்கு மரணம் பக்கத்துல. அவர் சொல்றாரு, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு. பல நேரங்கள்ல மரணம் அவரை நெருங்கி விட்டது. மரணத்தின் பள்ளத்தாக்குகள் அவரை சூழ்ந்திருந்தது. எத்தனையோ தருணங்கள், வாலிப நாட்கள்ல இருந்து வயோதிப நாட்கள் வரைக்கும் ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. வாழ்க்கையில கஷ்டம் வரலாங்க, ஆனா கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா என்னங்க பண்றது? துரத்த ஓடிக்கிட்டே இருக்கிறோமே. நம்ம பிரச்சனைகள் நம்மளை துரத்த ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கைலாம் அப்படிதான் இருக்கு. இந்த தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. வாலிப நாட்கள்ல ஏலா பள்ளத்தாக்குல அந்த பெலிஸ்தியர்கள் தான் கூடி இருந்தாங்க. கூடி இருந்த அவரோட மத்தியில பெலிஸ்தியன் ஒருவன் வந்து கர்ச்சித்து நிற்கிறான். ஒரு பெரிய ராட்சதன், கோலியாத் என்பது அவனுடைய பெயர். வந்து அவன் கெம்பீரித்து கூப்பிடுறான், ஏய் உங்க ஊர்ல யாராவது ஆம்பளைங்க இருந்தா வாடா, உங்க ஊர்ல யாராவது ஆம்பளை இருந்தா வா, ஒத்தைக்கு ஒத்த வாடா. மீச வச்ச ஆம்பளை யாராவது இருக்கீங்களா? தாடி வச்ச ஆம்பளைங்க வா, வந்து பாரு, சண்டை செய். என்ன ஜெயிச்சிட்டா என் தேசம் உனக்கு அடிமை, நான் உன்னை ஜெயிச்சிட்டா உன் தேசம் அடிமை. அந்த தேசமே நடுங்கி கொண்டிருக்கிறது. அந்த தேசத்தின் ராஜா முதல், அந்த தேசத்தின் பராக்கிரமசாலிகள் இருந்து, அந்த தேசத்தின் காவலாளர்கள், சேவகர்கள் அத்தனை பேரும் பயப்படுறான். அவ்வளவு பேருக்கும் பயம், அவ்வளவு பேருக்கும் திகில், அவ்வளவு பேருக்கும் நடுக்கும். ஒருத்தன் கூட சண்டைக்கு போறேன்னு சொல்லல. ஆனா இந்த தாவீது சொல்றான், நான் போய் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு பலியாடு சிக்கிட்டான், இவனை அனுப்பலாம், இவன் கோலியாத்து கையினால சாகிறது உறுதி அப்படின்னு நினைச்சிட்டு இவனை அனுப்புறாங்க. கோலியாத்து போய் பார்த்து நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மரணத்தின் பள்ளத்தாக்கு அங்கே வருகிறது. கோலியாத் என்கிறதான ஒரு பெரிய யுத்த வீரன், சிறு வயது முதலே ராணுவத்தில் பயிற்சி பெற்றவன், பல கலைகளை கற்றவன். அவனுக்கு முன்னாடி தாவீது ஒரு சின்ன வாலிப பையனா நிற்கிறான். அவன் 9 அடி ஹைட்டு. இவன் சின்ன பையன், வாலிப பையன். அவனுக்கு நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்து நல்ல ஒரு திடகாத்திரமான உடற்கட்டு. இவனுக்கு சிவந்த மேனி எப்படி சொல்றது, நல்ல ஒரு அழகான ஆம்பளை பையன். அவன் பெரிய உடற்கட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு முன்பதாக போய் நிற்கிறான். அவன் சொல்றான், இன்னைக்கு உன்னை கொன்னு நான் போட்டுறேன்டா அப்படின்னு சொல்றான். கோலியாத்து, உன்னை பாரு, உன்னை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு. தாவீது சொல்றான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வர்ற, நான் நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தருடைய, ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வர்றேன், உன்னை நான் கொல்லுவேன்னு தாவீது சொல்றான். பிரைஸ் காட், அல்லேலூயா. உன்னை நான் கொல்லுவேன், கொன்னு உன்னுடைய தலையை உன்கிட்ட இருந்து எடுப்பேன்டா அப்படின்னு சொல்றான். போறான். கவனிங்க, பெரிய கோலியாத்து. எல்லாருடைய கண்களும் கோலியாத்தினுடைய வெற்றியை பார்த்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்தர்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன்னா இவன் பல தலைகளை வாங்கினவன், இப்பொழுது தாவீதுடைய தலையையும் வாங்கி விடுவான் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சைடுல இருக்கிறவனுக்கெல்லாம் பயம், தாவீது எப்படியும் செத்துருவான். ஏன்னா இவங்களுக்கும் நம்பிக்கை கிடையாது. தாவீது போறான், செத்துருவான். செத்துட்டான்னா நம்மளாம் அடுத்தது பெலிஸ்தர்களுக்கு அடிமையா இருக்கணுமே, இந்த பையன் ஏன் இப்படி போய் மாட்டிக்கிறான் அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டான் நல்லா இருக்கும், ஜெயிக்கலன்னா நாமெல்லாம் அடிமைப்பட்டு போவேன், சரி எப்படியோ அடிமையாவது வாழ்ந்துக்கலாம், உயிர் போகாம தப்பிச்சோமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனா தாவீது சவுலிடத்துல ஒரு வார்த்தையை சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிகையின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தரோட கைக்கும் தப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில அவன் எப்படி ட்ரீட் பண்றான்
சொல்றான் பாருங்க, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இவன் கைக்கும் தப்பு வைப்பார், அவைகளில் ஒன்றை போல இவன் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எனக்கு மனுஷனா தெரியல, மிருகமா தெரியறான், இந்த மிருகத்தை நான் கொல்றேன். பிரைஸ் காட். இது மனுஷன் கிடையாது, இது மிருகம், இந்த மிருகத்தை நான் பார்த்துக்கிறேன். அந்த மிருகத்தெல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர் இந்த மிருகத்தை என் கையில ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி மரணத்தின் பள்ளத்தாக்கில் துணிந்து இறங்கினான். துணிந்து இறங்கி போய் யுத்தம் பண்ணான். அவன் அடித்த கர்த்தருடைய கரத்தினாலே இந்த கோலியாத்து வீழ்த்தப்பட்டான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டிட்டான் தாவீது. பிரைஸ் காட். ஆமென். ஒரு நாள் இல்ல, இந்த கோலியாத்தை என்னைக்கு வீழ்த்தினானோ அன்னையில இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு பிறகுதான் இவனோட வாழ்க்கையில போராட்டம் ஆரம்பித்தது. சவுல் இவனை பகைத்தான். சவுலினுடைய இருதயத்துக்குள்ள பொறாமை வந்துருச்சு. ஒரு பெரிய பொல்லாத ஆவி அவனை பிடித்து அலைக்கழிக்க தாவீதை துரத்த தேடுறான். ஓடி ஓடி அலைகிறான். தாவீது பலமுறை இவன்கிட்ட சொல்லி அனுப்புறான், நான்லாம் நீ தேடுற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாயா? நீ ஒரு பெரிய ராஜா, இராணுவத்தை கூட்டிட்டு சிப்பாய்களை கூப்பிட்டுட்டு உன்னுடைய பல படை தளபதிகளை கூப்பிட்டுட்டு நீ என்னை துரத்துறிய? நான் ஒரு சாதாரணமான மனுஷன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன், என்ன நீ துரத்தலாமா? நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெல்லு பூச்சி மாதிரி, என்ன துரத்தலாமா நீன்னு சொன்னா கூட கேட்கல. ஒரு முறை தாவீதை கொன்னே தீர்வென முடிவு பண்ணி தாவீதை சுத்தி வளைந்து கொள்ளுகிறார். சவுலினுடைய படைகள் எல்லாம் வளைந்து கொண்டது அப்படின்னு 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல அடுத்தது தாவீதினுடைய மரணம் பக்கத்துல வந்துருச்சு. சவுல் வளைந்து கொண்டான். அடுத்தது தாவீதை கொன்றுவான். ரவுண்ட பண்ணியாச்சு, ஆளு ஸ்கெட்ச் போட்டாங்க புள்ளா. அது இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா காலி அவரு. ஆனா என்ன நடக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் ஒரு ஆள் வருகிறான். சவுலுக்கு ஒரு திடீர்னு அவசரமாக ஸ்பீட் போஸ்ட் ஒன்று வருது, அவசர செய்தி. நம்ம ஊர்ல தந்தின்னு சொல்லுவாங்கல்ல, தந்தி ஒன்று வருது. ஐயா, பெலிஸ்தியர்கள் நம்மை வளைந்து கொண்டார்கள், உடனே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீதை கொலை செய்வதை விட்டு சவுல் என்ன பண்றான்னா ஓடி போகிறான். 2வது மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவீதுடைய வாழ்க்கையில. பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது, வயோதிப காலத்துல அப்சலோமுக்கு பயந்து ஓடும் பொழுது, ராஜ்ய பாரத்தை விட்டுட்டு ஓடும் பொழுது அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்கிறான் அகித்தோப்பேல். உங்க அப்பா இப்ப ரொம்ப மனசளவுல ரொம்ப நொந்து போயிருப்பாரு, அவரை இப்ப அடிச்சா அடிச்சிடலாம். தாவீதுக்கு விரோதமா ஆலோசனை, தாவீதுக்கு விரோதமா பிளானிங், தாவீதுக்கு விரோதமா சதி திட்டம் எல்லாம் கூடி நின்று பேசுறாங்க. இந்த காரியம் தாவீதுக்கு தெரிய வருது. அகித்தோப்பேல் இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கிறானோனே தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த அகித்தோப்பேலோட ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். கர்த்தர் மறுபடியும் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் தாவீதை காப்பாத்துறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த தாவீதை போன இடத்துல எல்லாம் அவனுக்கு எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், எவ்வளவு எதிரிகள் வந்தாலும், அவ்வளவுக்கும் மத்தியில இருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, வாலிப நாட்கள்ல இருந்து வயோதிப நாள் வரைக்கும் அவனுக்கு மரண பரியந்தம். அப்சலோம்லாம் ராஜாவாகிற நேரம் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு. அவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு போராட்டம். அதனால தான் நான் சொன்னேன், சிலருக்கு வாழ்க்கையில அப்பப்போ போராட்டம் வந்தா பரவாயில்ல, சிலருக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டம். இவங்க மத்தியில, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க மத்தியில வாழ்றதே பெரிய கஷ்டம். சிலர் மத்தியில எல்லாம் வாழ்றதே ரொம்ப கஷ்டங்க. நல்லவனாவே வாழ முடியல, நம்மளை நல்லவனா வாழ விடுறதே இல்லை. அப்படியெல்லாம் சிலருடைய சூழ்நிலை இருக்கும். நான் சொல்றேன், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்கிறதான அந்த உறுதியும் தைரியமும் தாவீதுக்கு வந்திருந்தது. இந்த மாலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அதான் வேணும். பிரைஸ் காட். ஆமென். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குகள் தவிர்க்க முடியாதவைகள். நீங்க அது வேண்டான்னு சொன்னா கூட அதை விட்டுட்டு நீங்க ஓடி போக முடியாது. அது உங்க வாழ்க்கையில வரும், அதை நீங்க கடந்து போகத்தான் வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஆபத்துகளையும், இப்படிப்பட்ட கண்ணீரையும், இப்படிப்பட்ட பாடான சூழ்நிலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகத்தான் வேண்டும். நீங்க வேண்டான்னு சொன்ன உடனே அது உங்களை விட்டு விலகிறாது. ஐயோ நான் அதுக்கு தூரமா இருப்பேன் அப்படின்ன அது உங்களை விட்டு தள்ளி போயிடாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், அப்படிப்பட்ட பாடுகளின் நேரத்துல ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க. இத ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல என்ன செஞ்சார் தெரியுமா? நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் என்ன பண்ண மாட்டேன்,
பயப்பட மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய போராட்டங்கள் வரட்டும், பயப்படாத. மனசுக்குள்ள பயத்தை சத்துரு விதைப்பான். உங்கள் உள்ளத்துக்குள்ள பயம் வருது இல்லை, அந்த பயத்தை கொண்டு வர்றது சத்துரு. எதிர்காலத்தை குறித்ததான பயம். பாருங்கள், இந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் எப்படி மறிச்சு போனான் பாருங்க. நினைக்க நினைக்க எனக்கு நேற்றெல்லாம் தூக்கமே வரல. பிள்ளைகளுக்கு பயம். எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டா என்னடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஃபெயில் ஆயிட்டா வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து படி. மார்க் வரலனா போட்டோம், என்ன இப்போ இருக்கு? ஒன்றுமே இல்லையே. தோல்வியை குறித்ததான பயம், அவமானத்தை குறித்ததான பயம், ஏமாற்றத்தை குறித்ததான பயம், இழப்புகளை குறித்ததான பயம், ஏதாவது ஒன்று குறித்ததான பயம் மனுஷங்களை ஆட்கொள்ளுது பாருங்க. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில பயம் உங்களை ஆளுகை செய்ய விடாதிருங்கள். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில பயம் என்பது, அந்த பயத்தினுடைய நிழல் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். ஆமா, நான் ஏன் பயப்பட மாட்டேன்? அதுக்கு பின்னாடி காரணம் சொல்றார். நான் ஏன் பயப்பட மாட்டேன்னு காரணம் சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க பயத்தை உங்கள்ல இருந்து எடுத்து போட்டுருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, இந்த பயம் என்பதை மருத்துவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஃபோபியா, சோஃபியா இல்ல, ஃபோபியா பயத்துக்கு பேர். இந்த ஃபோபியால பல ஃபோபியா இருக்கு. நீங்க இந்த உளவியல் படிக்கும் பொழுதும், மனநலம் சார்ந்த ஆலோசனைகளை படிக்கும் பொழுதும் இந்த ஃபோபியாவை பற்றி ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க. பயத்தில் பல ரகம் இருக்கிறது. சில ஆட்களுக்கு ஃபேனு கீழே உட்காந்தாங்கன்னா அது பயமாக இருக்கும். ஃபேன் சுற்றினது தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில ஆட்கள் இருப்பாங்க. அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எந்த நியூஸ் கேட்டாலும் சில ஆட்கள் தண்ணி நின்னா தண்ணியில் நடக்க மாட்டான். ஏன்னா எங்கேயாவது கரண்ட் பாஸ் ஆகி தண்ணியில் இறந்துருப்பாங்க பாருங்க. அதனால தண்ணி நின்னா அங்கே சுற்றி பார்ப்பான், ஏதாவது டிரான்ஸ்பரம் இருக்குதா அப்படின்னு. அதில் கால் வைக்கிறதுக்கே சிலர் யோசிப்பான். இப்படி ஃபோபியாவில் பல ரகம் இருக்கிறது. இப்படி எலியை பார்த்து பயப்படுறதுலேருந்து, கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறதுலேருந்து, பல்லியை பார்த்து பயப்படுறதுல இருக்கு, பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சில ஆட்களுக்கு பயத்தினால யாரையுமே நம்ப மாட்டாங்க, நம்பிக்கையே வராது யார் மேலே. எல்லாம் யாரை பார்த்தாலும் பயம், இவன் நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடுவானோ, இவன் நம்ம சொத்துக்கிட்ட எழுதி வாங்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே பயம். பாருங்க, குறிப்பாக அந்த பயம் உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடும் அப்படின்னா, பயம் வந்துருச்சுன்னா பயம் உங்களை பலவீனப்படுத்திடும். பயம் என்ன பண்ணிடும்? பலவீனப்படுத்திடும். அதனால தான் அந்த பயத்துக்கு ஆப்போசிட்டான 3 காரியத்தை இங்க ஆண்டவர் சொல்றாரு. பயத்தை கொடுக்கல, ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பயம் வந்தா நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா பலவீனம் ஆயிடுவ. உங்க உள்ளத்துக்குள்ள பயம் வர வர, உங்க இருதயத்துல பயம் வர வர உங்க சரீரம் ஆட்டோமேட்டிக்கா பலவீனம் ஆயிடும். உங்க சரீரத்துல பலவீனத்தை பார்ப்பீங்க. அப்படி சரீரம் பலவீனம் அடைவதற்கு காரணம் உங்க உள்ளத்துல இருக்கிற பயம். நிறைய பேருக்கு வேண்டாத பயங்கள், தேவையில்லாத பயம். தேவையில்லாத பயம் தூக்கி போட்டுருங்க. அந்த தேவையில்லாத பயம் உங்க உள்ளத்துல வரவே கூடாது. இந்த தேவையில்லாத பயத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த பயத்துக்கு காரணமே நாம் சார்ந்திருக்கிற பொருள் தான். என்னன்னா, கர்த்தரை ஒருத்தன் சார்ந்திருந்தானா அவனுக்கு தேவையில்லாத பயமே வராது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, சில ஆட்கள் வேற எதையோ சார்ந்து கொண்டிருக்கிறாங்க, வேற எதையோ நம்பி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் தேவையில்லாத பயம் வருது. அப்ப பயம் வந்த உடனே உடல் பலவீனம் ஆயிடும். உங்களுக்கு தேவையில்லாத வியாதிகளுக்கு காரணம், தேவையில்லாத பலவீனங்களுக்கு காரணம் நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற பயம். ரெண்டாவது, இந்த பயம் வந்தா என்ன ஆயிடும்னா, பயம் உங்களை அதிக சுயநலவாதிகளா மாத்திரும். எப்படி? பயம் உங்களை என்னவா மாத்திரும்? அதிக சுயநலவாதிகளா மாத்திரும். இங்க பாருங்க, அதனால தான் பயத்துக்கு ஆப்போசிட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயம் வந்துட்டா அன்பின் ஆவி இருக்காது, ஒரு சுயநலமான ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். அது என்ன ஆயிடும்னா, எப்பவுமே மக்களை உங்களோடு வச்சுக்கிறதுக்கே விரும்புவீங்க. உங்க உங்க உங்க
உங்க நண்பர்களாகட்டும், உங்க புருஷன்மாராகட்டும், உங்க மனைவி ஆகட்டும், யாரும் யாரோடையும் பேசிடக்கூடாது. சில மனைவிமார்களுக்கு புருஷன்கள் யார்கிட்டயா பேசினாலே அவங்க கூட அவர் ரொம்ப ஐக்கியமாயிடுவாரோன்னு ஒரு நினைப்பு வந்துடும். ரொம்ப பேசுறாரு அவர்கிட்ட, அவங்க கிட்ட, ரொம்ப பேசினா பேசிட்டு போட்டோம். இந்த பயம் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா அது அது என்ன சொல்றது, ஒரு பாதுகாப்பற்ற தன்மைக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அந்த பயம் வந்ததுனால ஒரு பாதுகாப்பற்ற தன்மைக்குள்ள அவ்வளவு போயிடுறாங்க. யாரும் யார்கிட்டயும் பேசிடக்கூடாது. திருமணமான பிறகு அம்மாமாருக்கு இந்த பயம் வரும். எந்த பயம் வரும்? என் பிள்ளை என்கிட்ட பேசாம பொண்டாட்டி கூடவே போயிட்டானா, பொண்டாட்டி கூட போறதுக்கு தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கோம். அந்த பயம் வந்து பிறகு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பையன் கூட பேசவே விட மாட்டாங்க அந்த பொண்டாட்டிய. சில அம்மாலாம் அப்படி பண்ணுவாங்க. அது காரணம் பயம். அந்த பயம் என்ன பண்ணுன்னா நான் எனது என்னுடைய அப்படின்னு சுயநலமாகவே யோசிக்க வைக்கும். காலையில் கூட சொன்ன பாருங்க, என் வீட்டுக்காரு கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் எங்களுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? பயம். அப்ப அவங்களை நேசிக்கிறதுக்கு மனசு வராது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அப்ப சுயநலமா யோசிக்கும், நாங்க எங்களுடைய சர்க்கிள் எங்களுக்கு தேவைப்படாதா? இதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி இருக்கிற பயம். எங்களுக்கு தேவை, எங்க எதிர்காலத்துக்கு தேவை, எங்க பிள்ளைகளுக்கு தேவை, நாங்க என்ன பண்றது? பயம். இந்த மாதிரியான பயங்கள் உங்களுக்குள்ள அன்பை எடுத்து போடுறோம். நீங்க ரொம்ப சுயநலவாதிகளா மாறிடுவீங்க, நீங்க ரொம்ப இன்செக்யூரிட்டியா இருப்பீங்க, நீங்க பாதுகாப்பற்ற தன்மைக்குள்ள நீங்க உழலுவீங்க. மூணாவது, இந்த பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, மூணாவதா என்ன சொல்றாரு? அன்பு, பலம், அன்பு, தெளிந்த புத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயம் வந்துச்சுன்னா குழப்பம் வந்துடும், கன்ஃபியூஷனான ஸ்டேஜுக்குள்ள போயிடுவீங்க. நீங்க பயம் வந்த உடனே உங்களுக்கு தெளிவாகவே முடிவெடுக்கவே தெரியாது, எல்லாத்துலயும் குழப்பம். பேசுறது தாறுமாறா பேசுவீங்க, நடந்துக்கிறது தாறுமாறா நடந்துப்பீங்க. பயத்துல என்ன பேசுறோம் தெரியாது, என்ன செய்யறோம் தெரியாது, ஒரு தெளிந்த புத்தியே உங்களுக்கு இருக்காது. அதனால தான் நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய மக்கள் தெளிந்த புத்தியா இருக்கணும்னா முதல்ல பயத்தை தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா. ஆமா, பயம் வந்துருச்சுன்னா உனக்கு புத்தியே தெளிவா இருக்காது. நமக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நாம தெளிவா இருக்கிற மாதிரி, ஆனா நாம தெளிவா இல்ல. காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற பயம். உனக்குள்ள பயம் இருக்கிறதுனால உன்னால எந்த இடத்திலேயுமே தெளிவா இருக்க முடியல, தெளிவா சிந்திக்க முடியல, தெளிவா பேச முடியல, காரியங்களை தெளிவாவே செய்ய முடியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்குள்ள இப்படி ஒரு பயம் இருந்துச்சுன்னா நான் சொல்லட்டும், நான் பயப்படேன் அப்படின்னு தாவீது சொல்றான் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க எப்ப வர போறீங்க? நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல, என் பக்கத்துல மரணம் இருக்கு, அடுத்த நிமிஷம் நான் அழிஞ்சிருவேன், அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன், ஒரு கொஞ்ச நேரம் தான் என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ற ஒரு தருணம் வந்தா கூட சரி, அவ்வளவு பக்கத்துல மரணம் என்ன நெருங்கி வந்தா கூட என் இருதயம் பயப்படாது. என் இருதயம் பயப்படாது. மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தைரியமுடைய நெஞ்சமாக என்னுடைய நெஞ்சம் மாறி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? நான் பயப்படேன். கவனிங்க, நான் பயப்படேன்னு சொல்றதுக்கு பின்னாடி தாவீதுக்கு இவ்வளவு தைரியம், இவ்வளவு மனதிடம் எங்கிருந்து வந்ததுன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த மன தைரியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஆண்டோட பிரசன்ஸை உங்க லைஃப்ல நீங்க ஃபீல் பண்ணணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவன் வேற எந்த நம்பிக்கையிலையும் சொல்லல, எங்க அப்பா ஈசாய் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷன் அதனால நான் பயப்பட மாட்டேன் சொல்லல. எங்க அண்ணனுங்கெல்லாம் இந்த தேசத்தினுடைய ஆர்மியில இருக்கிறாங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதனால நான் பயப்படேன்னு சொல்லல. நான் ராஜா வீட்டுல பொண்ணு கட்டி இருக்கிறேன், எங்க மாமனார் தேசத்தை ஆள்ற ராஜா, அதனால நான் பயப்படேன்னு சொல்லல. எனக்கு கொஞ்சம் யுத்தமெல்லாம் தெரியும், நான் கொஞ்சம் கவன்கள் எறியறதுல வல்லவன், என் கைகளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா யுத்தத்துக்கு படிப்பிச்சிருக்கிறாரு, என் விரல்களை ஆண்டவர் போருக்கு பழக்க வச்சிருக்கிறாரு, அதனால நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லல. நான் ஏன் பயப்படேன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார்.
ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு. நான் கேட்கிறேன், இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதான நிச்சயம் உனக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயம் உனக்கு இருந்துச்சுன்னா நீங்க பயப்படவே மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கையில பயம் அப்படின்றது துளியும் உங்க வாழ்க்கையில வராது. சிங்கத்தை போல தைரியமா இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் எதுக்கும் அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வராது. காரணம் என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற எண்ணமே உங்களுடைய இருதயத்துல மிகப்பெரிய பலனை, திட நம்பிக்கைய, தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். இன்னைக்கு நம்ம எதையோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அதாங்க உங்க பயத்துக்கு காரணம். நீங்க உங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, உங்க அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, உங்க அண்ணன் தம்பியை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. சிலருக்கு தங்களுடைய படிப்பை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, சிலர் தங்களுடைய பணத்தை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய வேலையை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. வேலையை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதனால வேலை போயிடுச்சுன்னா படிப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒருவேளை தான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலனா சொத்துக்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால அந்த சொத்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா, என் அண்ணன் எடுத்துக்கிட்டானா, தம்பி எடுத்துக்கிட்டானா, இதெல்லாம் ஏன் பிரச்சனை? அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான். நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தேவனை மாத்திரம், ஆண்டவரை மாத்திரம் தான். அதனால தான் தாவீது இன்னொரு இடத்துல எழுதுறாரு, என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலே நான் யார் பக்கத்தில் விழுந்தேன்? உம்முடைய சார்பில் விழுந்துட்டேன்பா. எனக்கு எல்லாம் நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான். உங்க பக்கத்துல நான் விழுந்துட்டேன். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொத்து, சுதந்திரம், பங்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவர். அவர் பக்கத்துல விழுந்துட்டேன். அதனால அவர் என் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு வேற யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர் இருக்கிறாரு. அதனாலதான் எனக்கு பயம் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களானால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கையும் நிச்சயமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்க இருதயம் தத்தளிக்காது, உங்கள் இருதயம் பயப்படாது. அந்த பயப்படுகிற தருணங்கள் வரும், கலங்கக்கூடிய தருணங்கள் வரும், ஆனாலும் நீங்க திடப்படுத்திக் கொள்ளுவீங்க. நீங்க மறுபடியும் தைரியப்பட்டு எழுந்திருப்பீங்க. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, கடைசியாக அவர் சொல்றாரு, முதல்ல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு பயம் இல்லை, காரணம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிச்சயம் அவருக்கு இருக்கிறது. மூன்றாவதாக, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த கோலும் தடியும் என்பது ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும். ஆண்டவருடைய தடி என்பது என்னை பாதுகாக்கிறதற்காக, என்னுடைய சத்துருக்களை சிதறடிக்கிறதற்கு கர்த்தர் தம்முடைய கரத்திலே ஆயுதத்தை வைத்திருக்கிறார். அவர் ஆயுதத்தை பிடிச்சிருக்கிறார், நான் ஆயுதம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் காட், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆயுதம் தேவையில்லை, எனக்கு அவரே ஆயுதம். மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. எப்படி எப்படி? நான் யாரையுமே அடிக்க தேவையில்லை, ஆனா என்னை பகைக்கிறவங்க எல்லாம் விழுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அடிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அதை பண்ணட்டுமா, இதை பண்ண, எதையுமே பண்ணாத. உன்னை அடிக்கிறவங்க விழறத நீங்க பார்ப்பீங்க. அடிக்கிறவங்களை ஆண்டவர் விழவைப்பார். நான் இந்த கொஞ்ச கால ஊழியத்தில் எத்தனையோ அனுபவங்களை நான் பார்த்துட்டேன். ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய என்னால் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாம் இல்லாமல் போனதை, சிலர்லாம் இல்லை, பூமியிலேயே இல்லை, இல்லாமல் போனதை நான் பார்த்திருக்கிறேன். அவதூறா பேசினவங்க இல்லாமல் போனதை பார்த்திருக்கிறேன். ஆக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாருக்கும் விரோதமா யுத்தம் பண்ணலாம் நீங்க போவாதீங்க. நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவார் தெரியுமா? யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே அதை செய்வார். அவர்தான் என்னுடைய தடி. அவருடைய கரத்துல தடி இருக்கிறது. என் சத்துருக்களை அவர் பார்த்துக்குவார். அவருடைய கைகளில் கோல் இருக்கிறது, அது என்னை வழி நடத்தும். அல்லேலூயா.
ஆமா, அது என்ன பண்ணும்? வழிநடத்த என்ன ஆண்டவர் கைட் பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து போகிறதற்கான வழி அவருடைய கரத்தில் இருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன அவர் வழி நடத்துவார். நான் இந்த இடத்துல பயப்படாம இருந்தா மட்டும் போதும், ஏன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? வழி நடத்துவார். நான் தைரியமா இருந்தா மட்டும் போதும், இந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் அப்படி உறுதியா இருந்து கடந்து வந்துட்டா போதும், என்ன அவர் வழி நடத்திடுவார். ஆண்டவர் என்ன வழி நடத்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கர்த்தர் என்ன வழி நடத்துவார். அருமையான தேவ பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட இருளான பள்ளத்தாக்குகள், மரணம் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் வழியாய் கடந்து போனாலும் கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த குழியிலிருந்து, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அவர்களுக்கு மத்தியில கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்க்கை உனக்கு கொடுப்பார். உன்னை அவர் வழி நடத்துகிறத நீ பார்ப்ப. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் பார்த்து நீ பயப்பட தேவையில்லை, நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் உன் இருதயத்தை தேற்றட்டும். உன் இருதயம் ஆறுதல் அடைவதாக. ஆண்டவரையே சார்ந்திருக்கிறவனுடைய இருதயம் ஆறுதல் அடைஞ்சிரும், ஆறுதல் அடைஞ்சிரும். எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. நான் அந்த அனுபவங்கள் எல்லாம் சொன்னேன்னா இன்னைக்கு சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு அனுபவங்கள் இருக்கு. கொஞ்ச கால ஊழியத்திலேயே நான் பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார், வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். சும்மா விட மாட்டார், அவர் நியாயம் செய்வார். நான் எங்கெல்லாம் நான் அழுதிருக்கிறேனோ அந்த அழுகைக்கெல்லாம் என்னுடைய பெருமூச்செல்லாம் தேவன் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லி முடியாது. நான் சொல்றேன், அப்படிதான் உங்களெல்லாம் யாராவது அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்காக அவர் எழுந்தருள்வார், யுத்தம் செய்வார். உங்களுக்கு சத்துருக்களா எழும்புறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீதியை சரி கட்டுற வரைக்கும் கர்த்தர் அமர்ந்திருக்கவே மாட்டார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.